ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் ஆஃப் பரோடா வங்கியில தான் வந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து பாருங்க, உங்களுக்கு மொத்த வேக்கன்சி வந்து 2500 வேக்கன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ தமிழ் வந்து கட்டாயமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா போஸ்டிங்கே உங்களுக்கு தமிழ்நாட்ல தான் வந்து இருக்க போது. ஸோ எல்பிஓ கேட்டகரி அதாவது லோக்கல் பேங்க் ஆஃபீசர் லெவல்ல உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு. ஸோ இதுக்கு சேலரின்னு பொறுத்தவரைக்கும் ரூ. 48,480 வந்து பேசிக் பே. இது இல்லாம அலவன்ஸ்லாம் வந்து எக்கச்சக்கமா வந்து வரும். லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 24 ஜூலைக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்ப இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ பேங்க் ஆஃப் பரோடால தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. லோக்கல் பேங்க் ஆஃபீசர் லெவல்ல உங்களுக்கான போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 24 ஜூலைக்குள்ளார நீங்க வந்து ஆன்லைன் மோட்ல வந்து நீங்க வந்து அப்ளை பண்ற மாரி இருக்கும். இந்தியன் சிட்டிசனா இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான், நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுல லோக்கல் பேங்க் ஆஃபீசருக்கு வந்து வேகன்சி வந்து பாருங்க 2500 வேகன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. அதுல ஏஜ் பொறுத்தவரைக்கும் மினிமம் 21, மேக்ஸிமம் 30 இயர்ஸ் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ குவாலிஃபிகேஷன்னா வந்து பாருங்க, ஏதோ ஒரு கிராஜுவேட் டிகிரி எனி டிசிப்ளின்ல நீங்க முடிச்சவங்க எல்லாருமே நீங்க எலிஜிபிள் தான், நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்க வந்து அந்த ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷனா நீங்க சார்ட்டர்ட் அக்கவுண்டோ, காஸ்ட் அக்கவுண்டோ இந்த மாரிலாம் நீங்க பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அவங்களுமே எலிஜிபிள் தான் அப்படிங்கிறது தான் குடுத்துருக்காங்க. அப்படி இல்ல நீங்க ஏதோ ஒரு டிகிரி தான் முடிச்சிருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஆனா உங்ககிட்ட வந்து ஒரு 1 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அது வந்து பாருங்க ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்கோ இல்லனா எனி ரீஜனல் ரூரல் பேங்கோ இந்த மாரி இதுல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ என்பிஎஃப்சி, கோஆப்பரேட்டிவ் பேங்க், பேமெண்ட்ஸ் பேங்க், ஸ்மால் ஃபைனான்ஸ் இந்த மாரி இதுலலாம் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ அவங்க கேட்டிருக்கக்கூடிய இதில தான் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாரி லோக்கல் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது தமிழ் வந்து கட்டாயமா உங்களுக்கு எழுத, படிக்க, பேச வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஏன்னா அந்தந்த ஸ்டேட்டோட லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ வேகன்சி வந்து பாருங்க உங்களுக்கு மொத்தமா 2500 வேகன்சியுமே வந்து அந்தந்த ஸ்டேட் வைஸா குடுத்துருக்காங்க. அதில நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பாருங்க எவ்வளோ வேகன்சி இருக்கு அப்படிங்கிறதுனா 60 வேகன்சி வந்து குடுத்துருக்காங்க. அதில வந்து அந்த வேகன்சி எல்லாமே கம்யூனிட்டி வைஸா வந்து இங்க வந்து ஸ்ப்ளிட் பண்ணி குடுத்துருக்காங்க. அத நீங்க செக் பண்ணி பாருங்க. ஏஜ் லிமிட் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது இல்லாம எஸ்சி, எஸ்டில வரீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்கு. ஓபிசியா இருந்தா உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். பிடபிள்யூடியா இருந்தா உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாம ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்கு. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு பொறுத்தவரைக்கும் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, ஃபீமேல் கேட்டகரிக்குலாம் வந்து ரூ. 175 ஃபீஸு. மீதி இருக்கிறவங்களுக்கு வந்து ரூ. 850 வந்து ஃபீஸ் இருக்கும். அந்த ஃபீஸை நீங்க ஆன்லைன் மோட்லயே பே பண்ணிக்கலாம். ஸோ அதே மாரி வந்து உங்களுக்கு சேலரி வந்து ரூ. 48,480 வந்து பேசிக் பே. இது இல்லாம எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். இனிஷியலா ஸ்டார்ட்டிங் சேலரி 60,000, 70,000 கிட்டக்க வந்து வரும். இதுல வந்து உங்களுக்கு கிரெடிட் ஹிஸ்டரியுமே வந்து செக் பண்ணுவாங்க. 680க்கு மேல வந்து உங்களுக்கு சிபில் வந்து நல்ல சிபிலா வந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. ஹெல்த்தியான சிபிலா வந்து இருக்கணும். ஸோ இதுல புரொபேஷன் பீரியடுமே வந்து 1 இயர் வந்து சொல்லியிருக்காங்க. அது எல்லா கவர்ன்மென்ட் ஜாப்லயுமே வந்து 1 இயர் வந்து உங்களுக்கு அந்த ட்ரெய்னிங் பீரியட் மாரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பெர்மனன்ட் ஜாப் தான். சர்வீஸ் பாண்டுமே வந்து எல்லா கவர்ன்மென்ட் ஜாப்லயுமே இப்போ வந்து குடுத்துட்டாங்க. அதே மாரி இதுலயுமே வந்து சர்வீஸ் பாண்டுமே உங்களுக்கு இருக்கு. கம்பல்சரியா நீங்க 3 இயர்ஸ் வந்து வொர்க் பண்ணியே ஆகணும். அப்படி இடையில வெளிய போறீங்க அப்படின்னா தான் 5 லேக்ஸ் வந்து நீங்க பே பண்ணிட்டு வெளிய போற மாரி இருக்கும். ஸோ மத்தபடி நீங்க வந்து இனிஷியலாலாம் பே பண்ண தேவையில்ல. நீங்க வந்து ஸோ இடையில நீங்க போகும்போது தான் வந்து அந்த பேமெண்ட் வந்து பண்ணிட்டு போகிற மாரி இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த சர்வீஸ் அந்த பாண்ட் வந்து நீங்க சைன் மட்டும் பண்ணிட்டு நீங்க வொர்க் பண்ணிக்கலாம். ஸோ இதில இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான், நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். செலக்ஷன் மெத்தடுன்னு பொறுத்தவரைக்கும் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு இருக்கும். அத ஃபாலோ பண்ணி குரூப் டிஸ்கஷன் இல்லனா வந்து இன்டர்வியூ வந்து இருக்கும். அந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கான பேட்டர்னுமே இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. 120 கொஸ்டின்ஸ் 120 மார்க் வந்து இருக்கும். 120 நிமிஷம் உங்களுக்கு வந்து நடக்கும். இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல தான் உங்களுக்கான கொஸ்டின் பேட்டர்னுமே வந்து இருக்கும். அதுக்கான பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமே வந்து இங்க குடுத்துருக்காங்க. ஸோ இத ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஜிடி இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஹவ் டு அப்ளைல வந்து பாருங்க bankofbaroda.co.in இந்த வெப்சைட்ல போய் நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க ஆன்லைன்ல எப்படி நீங்க ஃபில் பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்க அப்லோட் பண்ணணும், ஃபீஸ் பேமெண்ட் எப்படி பே பண்ணணும்ங்கறத எல்லாமே இங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா இங்க குடுத்துருக்காங்க. அத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. லோக்கல் பேங்க் ஆஃபீசருக்கான ரோல்ஸ் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறது இங்க இருக்கு. இத நீங்க கரெக்ட்டா ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இதிலேயே வந்து பாருங்க நீங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும்ங்கறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்க இருக்கு. இத ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.